ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். புதிய தலைமுறையின் செய்தி ஆசிரியர் திரு சமஸ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திரு சமஸ், விஜயுடைய பேச்சு பற்றி உங்களுடைய பார்வை. விஜய் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு நீளமான பயணம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட திருச்சி விமான நிலையத்திலிருந்து இன்றைக்கு அவருடைய கூட்டம் நடந்த அந்த மரக்கடை பகுதிங்கிறது ஒரு 6 கிலோமீட்டர் தூரம், கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துல போய் சேரக்கூடிய ஒரு இடம்தான் அது. ஆனால் அதை கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பயணம் பண்ணி போகக்கூடிய அளவுக்கான ஒரு பெரும் திரள் கூட்டம் தன்னெழுச்சியாக திரண்டு வந்ததை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இது ஒரு விதத்துல அவர் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய மக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள், அப்புறம் ஒரு செலிபிரிட்டி, அவர் மேல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆர்வம், இயல்பான ஆர்வம், இது எல்லாத்தவற்றுடைய தொகுப்பாக நாம் பார்க்கலாம். இது அவ்வளவையும் அரசியல் கணக்கீட்டுல அப்படியே வாக்குகள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்தர முடியாது. ஆனாலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மிக சமீபத்தில் நமக்கு தெரிந்து மிக சமீபத்தில் இவ்வளவு பெரிய ஒரு திரட்சியான கூட்டம் தன்னெழுச்சியாக வருவதை நாம் தொடர்ந்து விஜய் நிகழ்ச்சிகள்ல மட்டும்தான் பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் இன்றைய கூட்டம் அதை இன்னும் மேலும் உறுதிப்படுத்துவதாகவும் கவனம் குவிக்கத்தக்கதாகவும் அமைஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னா, இதுவரை நடந்திருக்கக்கூடிய மாநாடுகள் அல்லது கூட்டங்கள் இவையெல்லாம் வேற. இது ஒரு இடத்தை நோக்கி ஒரு தலைவர் வரும்போது அங்க கூட்டம் எப்படியெல்லாம் கூடுங்கிறது தன்னெழுச்சியா நடக்கிறது, அதிகமா நடக்கும். அவங்க போறாங்க, நாம போவோம், அந்த இடத்துல அவர் வந்துட்டு இருக்கிறாரு, நானும் போய் பாக்குறேன், இப்படி எல்லாம் மக்கள் தடன்னு எந்த திட்டமும் இல்லாம வரக்கூடியவர்கள், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வரக்கூடியவங்க நிறைய பேர் வருவதை பார்க்க முடியும். சமீப காலத்துல அப்படி ஈர்த்த மக்கள் அப்படிங்கிறவங்க குறைவு. இது 1980கள் வரைக்கும், 90களோட தொடக்கம் வரைக்கும் கூட இப்படியான விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். ஒரு காலகட்டம் வரை உள்ளூருக்கு தலைவர்கள் வரும்போது பெரிய அளவுல காத்திருந்து, பல மணி நேரம் காத்திருந்து தலைவர்களை பார்க்கிறது, அவர்களுடைய கூட்டத்தை கேட்கிறது, குடும்பத்தோடு போய் கேட்கிறது, அதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய மரபுல இருக்கக்கூடிய விஷயம். அண்ணா அவர்களுடைய காலகட்டத்தை இன்றைக்கு நினைவு கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணா அவர்கள் ஒரு இடத்துல மாலை 6 மணிக்கு பேச வரார் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தை அவர் அடைவதற்கு மறுநாள் காலை 6 மணி, அந்த அளவுக்கு கூட 12 மணி நேரம் 16 மணி நேரம் வரைக்கும் எல்லாம் கூட காலம் தாழ்ந்து வரும்போதும் கூட மக்கள் காத்திருப்பார்கள். ஏன்னா இடையில அவரு அத்தனை இடங்கள்ல பேசிட்டே வர வேண்டியிருக்கும். எல்லா இடங்கள்ல மக்கள் குறுக்கிடுவார்கள், எல்லா இடத்திலும் பெரிய அளவுல திரண்டு நிற்பார்கள். இதெல்லாம் நாம படிச்சிருக்கோம். அதே போல பிற்பாடுல நிறைய விஷயங்கள் பார்க்கவும் முடிஞ்சிருக்கு. தலைவர்களை பார்ப்பதற்காக பெரும் திரளான கூட்டம் திரள்றதுங்கிறது. ஆனா ஒரு 1000 ஆண்டுக்கு பிறகு, 2000க்கு பிறகு தொலைக்காட்சிகளுடைய நேரலை இதெல்லாம் வர ஆரம்பிச்ச காலகட்டத்துக்கு பிறகு, மிக குறிப்பாக 2015க்கு பிறகு, இணையத்தினுடைய பரவலாக்கம் அதிகமானதற்கு பிறகு, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் அவங்களுடைய செல்பேசியில இருந்தே எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ள முடியும் எனும் சூழல் உருவான பிறகு, தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கூட்டம் திரள்வது என்பதை நாம கடந்த 10 ஆண்டுகள்ல பார்க்கிறதுங்கிறது மிக குறைவு. ஒரு பெரிய மாநாடு கட்சிகள் ஏற்பாடு பண்ணி திரட்டக்கூடிய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அது நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது. திமுக, அதிமுக கூட அது நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரும் திரட்சியான கூட்டம். இந்த கூட்டத்தை பத்திரிகையாளர்களோ அரசியல் ஆய்வாளர்களோ கூர்ந்து கவனிப்பதும், இது எப்படி தொழிற்பட போகுது, இது எப்படி மாறப்போகுது, அரசியல் கணக்குல இது என்னவா பிரதிபலிக்கும்ங்கிறதும் கவனித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவருடைய உரை பற்றி உங்களுடைய கருத்து சார்? அவருடைய உரை பலருக்கும் வெளிப்பட்டது போலதான். இன்னைக்கு அவருடைய உரையில தொழில்நுட்ப கோளாறு, அதன் காரணமாக கேட்கல, பலருக்கும் கேட்கல. நமக்கும் கூட குறைந்த அளவுல தான், சன்னமான குரல்ல தான் அதை கேட்க முடிஞ்சது, கவனிக்க முடிஞ்சது. நான் கவனித்த அளவுல குறிப்பிடுத்த வகையில அவர் வழக்கம் போல திமுக அரசுக்கு எதிரான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். கூடுதலாக இன்றைக்கு கவனம் கொள்ளத்தக்க விஷயமா எது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, திருச்சியினுடைய அப்புறம் திருச்சியை சுற்றியுள்ள பகுதிகள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் மையப்படுத்தி பேசினார்.
முதலமைச்சரை நோக்கி நேரடியாக சில கேள்விகளை எழுப்பினார். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னார். அப்புறம் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்ட விஷயத்திலும் கூட பயனாளிகள் ஆட்சியாளர்களால் கொச்சைப்படுத்தப்படுவதாக சொன்னார். இதெல்லாம் மையமா வச்சுதான் பேசினார். அவருக்கே அந்த தொழில்நுட்ப கோளாறுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார். அவர் பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டார். அதனுடைய விளைவா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் கத்திட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனுடைய விளைவா அதை ரொம்ப சுருக்கமா தன்னுடைய பேச்சை அவர் முடிச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இதுல கவனிக்கத்தக்கதா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய ஓராண்டு பயணத்தில் இப்ப மிக சமீபத்தில் எம்ஜிஆர் அண்ணா மையத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதுதான். முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது கொள்கை தலைவர்கள் என்று அவர் சொன்ன பட்டியல், அந்த 5 தலைவர்கள் இப்ப அவங்களோட இடங்கிறது ஒரு படமா சுருங்கி போச்சு. இப்ப எல்லா இடங்கள்லயும் யார் பிரதானமா இருக்கிறா, ஒரு பேரிடம் வைக்கிறான்னு அந்த வாகனத்திலேயே அது தெரியுது. ஒரு புறம் அண்ணாவும் இன்னொரு புறம் எம்ஜிஆரும். அப்ப அவரு இந்த வியூகம் இதை எப்படி மொழிபெயர்க்கிறதுன்னு சொன்னா, நேரடியாக அவர் அதிமுகவை குறிவைக்கிறார். அதிமுகவை குறிவைக்கிறார் என்று நான் சொல்வதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, மதுரையில் அவர் பேசிய பேச்சை இங்க நினைவூட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய மைய சக்தி என்று பொருள் கொள்ளத்தக்க வகையிலே தமிழ்நாட்டிலே இப்ப 2 கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி. ஒன்று தவேக, இன்னொன்று திமுக என்று சொன்னார். அந்த பேச்சின் அடிப்படையிலேயே அவர் அதிமுகவை 3ஆம் கட்டத்துக்கு தள்ளும் அந்த அவருடைய வியூகமும் புத்தியும் அவருடைய விருப்பமும் வெளிப்பட்டது. இப்ப அதுதான் அடுத்தடுத்த நிலைகள்லையும் வெளிப்படுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுகவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் அல்லது அதிமுக கூட்டணிக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி ஆளும் அரசுக்கு எதிரான மனநிலை அல்லது ஆளும் அரசுக்கு எதிரான ஓட்டுகள், அது எந்த ஆட்சிக்கும் இருக்கும். அப்படியான ஓட்டுகளை யார் சுவீகரிக்கிறது, அந்த ஓட்டுகளை யார் குவிப்பது அப்படிங்கிற போட்டியில அதிமுகவை முந்தக்கூடிய இடத்திலே தான் அந்த இடத்தை தான் பறிக்கக்கூடிய ஒரு வேட்டையிலே அவர் ஈடுபட்டு இருக்கிறார் என்று சொல்லலாம். இந்த அவருடைய வாகன வடிவமைப்பு ஆரம்பித்து இன்றைக்கு அவர் அந்த பேச்சை எடுத்த இடம், அது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு புறம் மலைக்கோட்டை பிள்ளையாரை பத்தி தொட்டார், இன்னொரு புறம் தந்தை பெரியார் அவர்களை பற்றி தொட்டார். அதற்கு பின்பு நேரடியாக அதையொட்டி நேரடியாக அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் பற்றி பேசலானார். இவையெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்னவென்றால், தெளிவாக அதிமுகவினுடைய இடத்தை அவர் பறிக்க விரும்புகிறார் என்பதுதான். இது ஆரம்பம் முதலாகவே நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் அவருடைய வியூகத்திலே தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டும் இருக்கிறது. குறிப்பாக பரப்புரையில சொன்னீர்களே செய்தீர்களா என்று தொண்டர்களை நோக்கி கேள்வி எழுப்புவதன் மூலமாக ஜெயலலிதா பாணியை பின்பற்றுகிறாரா விஜய்? இது ஜெயலலிதா பாணி என்று சொல்வதை விட இது அண்ணா பாணி, அதுதான் மிக முக்கியமானது. கூட்டத்தினரை அவர்களை ஒரு வெறுமனே காது கொடுத்து கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் பங்கேற்பாளராக மாற்றுவது அப்படிங்கிறது அண்ணாவினுடைய ஒரு பாணி. இன்னும் சொல்ல போனால் பெரியார் அவர்கள் அவருடைய கூட்டத்திலே ஒரு விதமான ஒழுங்கை கடைபிடிப்பார், கொஞ்சம் பேசுவார். அதற்கப்புறம் கூட்டத்தினருடைய கேள்விகள் துண்டுச்சீட்டுகள்ல வாங்கி அதற்கு பதிலளிக்கக்கூடிய அந்த மரபு திராவிட இயக்கத்திலே ஏற்கனவே இருக்கு. இது திராவிட இயக்க மரபு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மரபு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை துல்லியமாக படித்தவர்கள் இது இப்படி ஒரு மரபு ஏற்கனவே இருக்கு அப்படிங்கறத அறிவார்கள். அது அடுத்த கட்டத்தில் அண்ணா அவர்களுடைய காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் நீண்ட பேருரை ஆற்றக்கூடியவர். அண்ணா அவர்கள் பேசுவது அப்படிங்கிறது மணிக்கணக்கா நீளக்கூடியது. அப்ப தொண்டர்களை அவர்களை என்கேஜ் பண்ணுவதற்காக இடையில கதைகள் சொல்வது. ஏனென்றால் அவர் அவர் பேசும்போது பொருளாதார கொள்கைகள் உட்பட மிக முக்கியமான விஷயங்கள், சிக்கலான விஷயங்களை எல்லாம் கூட பேசுவது அண்ணாவினுடைய வழக்கம். இது தொண்டர்களுக்கு தெரியாது, புரியாது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நாம ஒரு இடத்துல பேசணும்னு சொன்னா அங்க எஜுகேட் பண்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அண்ணா அவர்கள். அதனால என்ன பண்ணுவார்னு சொன்னா, ரொம்ப சிக்கலான அரசினுடைய கொள்கைகள் எல்லாம் கூட கதைகள் வழியா விளக்குவார். அப்ப அது அவங்கள சென்றடைதா அப்படின்னு கேட்பதற்கு இடையில கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பாணி அண்ணாவிடம் உண்டு. அந்த பாணி அவர் எங்கேனும் கையாளக்கூடிய ஒரு பாணி. அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக எங்கேனும் கையாளக்கூடிய ஒரு பாணி.
எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கொஞ்சம் சுருக்கமாகவே பேசக்கூடியவர், அண்ணாவை காட்டிலும் சுருக்கமாக பேசக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் அவருடைய பிற்பகுதியில், அரசியலில் அவர் மைய சக்தியாக எழுந்த பிற்பகுதியில் அவருக்கு உங்களுக்கு தெரியும், துப்பாக்கி குண்டால தாக்கப்பட்டார். எம் ஆர் ராதா அவர்களால் சுடப்பட்ட போது தொண்டை பகுதியில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அது குரல்ல பாதிப்பு உண்டாக்குனுச்சு, பேச்சில சிரமத்தை உண்டாக்குனுச்சு. இதனுடைய விளைவா தன்னுடைய பேச்சை சுருக்கமாக அமைத்துக் கொள்வது என்பது பிற்காலத்தில் எம்ஜிஆருடைய ஒரு பாணியாக இருந்தது. அப்ப நேரடியா அவர் மக்களை நோக்கி கேள்வி எழுப்புவது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தார். இன்னும் சொல்ல போனால் இந்த மரபு மட்டுமே, இந்த நேரடியா கேள்வி கேட்டு சொல்றதுங்கிற மரபே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு 50 ஆண்டுகள் மரபு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் துல்லியமாக சொல்வதென்றால் 1980 எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்ப தமிழ்நாடு முழுக்க அவர் பயணம் செய்தார். அப்ப என்ன பண்ணார்னா, நான் தவறிழைத்தேனா, நான் செய்த தவறு என்ன, என் ஆட்சி கலைக்கப்பட்டது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளை மக்கள்கிட்ட அவர் திரும்ப 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 கேட்டார். அப்படி அவர் கேட்கும்போது மக்கள் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க. அப்ப எம்ஜிஆருடைய பாணியில் ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு விஜய் அவர்களுக்கும் இதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ அண்ணா அவர்களோ இவர்களுடைய காலகட்டத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால், இவர்கள் எல்லாம் இப்படி ஒரு நீண்ட பயணம் செய்யும் போது மக்களை அங்கங்க அவர்களை சந்திக்கிறது, அவங்கள கை குலுக்கிறது, அவங்களோட அன்பை பெறுவது அப்படிங்கிறதும் இடையில நிறுத்தி அவங்களுடைய அந்த அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு வருவதுங்கிறதும் அவர்களுடைய ஒரு இடத்துல இருந்திருக்கு. குறிப்பாக அண்ணா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்கள்ட்டையும் அந்த தன்மை உண்டு. எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் பல இடங்கள்ல பேசுவாங்க, இடையிலே நிறுத்தி பேசுவாங்க, சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் கூட பேசுவாங்க. அப்ப பேசும்போது அவர்கள் இது போன்ற கேள்வி பதில் வழியா வர்றது அப்படிங்கிறது அவங்கள்ட்ட ஒரு கேள்வி பதில் பாணிங்கிறது எம்ஜிஆர் காலத்துலதான் அது தூக்கலா அதிகரிச்சது. காரணம் என்னன்னா, எம்ஜிஆருக்கும் இன்றைக்கு நாம் விஜயிடம் பார்ப்பதை விட பல மடங்கு ஒரு கவர்ச்சியும் செல்வாக்கும் மிக்கவராக திகழ்ந்தவர் எம்ஜிஆர். மக்கள் அவர்கிட்ட மேல பாய்வார்கள் என்று சொல்லுவாங்க. அவருக்கு பாதுகாப்பு அலுவலர்களாக இருந்தவர்களுடைய அவர்கள் வெளியில வந்த சில விஷயங்களை நான் மூத்த அதிகாரிகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தன்னுடைய சட்டைக்கு கொள்ளார காயப்படாமல் இருக்கிறதுக்காக சில விசேஷமான உரைகள்லாம் கூட அணிஞ்சிருப்பார் எம்ஜிஆர் அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டியும் நகைக்கீரல்கள் அவர் மேல படர்ந்திருக்கும். மக்கள் அன்பாதான், ஆனா பாயிறது, அந்த பாயிறதுல காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு பாய்ச்சல் இருக்கும் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி. அப்ப வெவ்வேறு இடங்கள்ல அவர் பேசிட்டே போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பாணிய அவர் அவர் கட்டமைத்தார். அடுத்த கட்டத்துல ஜெயலலிதா அவர்களும் அதையே பிற்காலத்துல வரித்து கொண்டார். இன்னும் சொல்ல போனா 2016 தேர்தல்ல அவருக்கு உடல்நலம் சரியில்லை. முன்பு போல ஏராளமான பயணம், ஏராளமான கூட்டங்களில் அவர் பங்கேற்கவில்லை. திட்டமிட்ட இடங்கள்ல மட்டும் அவர் பயணம் போனார் வந்தார். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய இந்த பாணியை அவரும் வரித்து கொண்டார். விஜய் அவர் ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய நிறைய சந்திப்புகள் நிகழ்த்துறது இல்ல, நிறைய இடங்கள்ல பேசுறது இல்ல, ஒரு பெரிய இடங்கள்ல மட்டும் நின்று பேசுறது, வாய்ப்பா உள்ள இடத்துல பேசிட்டு போறதுன்னு அந்த இடத்தில் இதை பயன்படுத்திக் கொள்கிறார். அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறார் அப்படின்னு முன்னதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இதை பிற கட்சிகள் எப்படி அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல, எந்த ஒரு கட்சியுமே முதல்ல இரண்டாம் இடத்தை தான் குறிவைப்பாங்க. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் முதலிடத்தை பற்றி இருக்கும். இதுதான் அரசியல்ல நடக்கக்கூடியது. எடுத்தோன்னா முதல் இடத்தை நேரடியா தாக்குறதுங்கிறதுல ஆரம்பிப்பாங்க. ஆனா உள்ளார்ந்து முதல் குறி அவர்களுக்கு இரண்டாம் இடமாகத்தான் இருக்கும். அதுதான் இப்ப தமிழ்நாட்டு அரசியலிலும் நடக்கிறது. இது ஏனைய கட்சிகள் எப்படி அணுகுவாங்க அப்படிங்கிறது இப்ப நம்ம அவதானிக்க முடியாத ஒரு கேள்வி. தமிழ்நாடு அரசியல் சூழல்ங்கிறது ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. கடந்த ஒரு வாரத்துல மட்டும் ஏராளமான மாற்றங்களை நாம் சந்தித்து வருகிறோம். நம்ம இதுவரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரிய திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி, தவேக ஒரு அணி, அதுக்கப்புறம் நாம் தமிழர் இயக்கம் ஒரு அணி, இவங்க தெரியுறாங்க. இதை அன்றி மேலும் ஒரு அணி கூட அமைவதற்கான சாத்தியம் இருக்குமோ என்னவோ தெரியாது. அது போன்ற சூழல்கள் எல்லாம் கூட கடந்த சில நாட்களிலே உருவாகி வருவதை நாம் பார்க்கிறோம். எது எப்படி ஆயினும் இந்த கூட்டம் எல்லா கட்சிகள்கிட்டையுமே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அது திமுக உட்பட எல்லாத்தையுமே உருவாக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். காலையிலே இந்த கூட்டத்தின் ஊடாக இடையில முதல்வர்களுடைய அறிக்கை ஒண்ணு வந்தது. அதுல
முதல்வர் வந்து அவருடைய முப்பெரும் விழா சம்பந்தமா அழைப்பு குறித்து ட்வீட் செய்திருந்ததுல கொள்கை இல்லா கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருந்தார். மறைமுகமாக திரு விஜய் அவர்கள் மேலான தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். மக்களை தொல்லை பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இல்லை நம்மளோட கூட்டம், இது கொள்கைவாதிகள் இருக்கக்கூடிய கூட்டம் என்று பொருள்பட அவர் பேசியிருந்தார். அப்ப இந்த கூட்டம் என்பது எல்லார்கிட்டையுமே தாக்கத்தை உண்டாக்கும். இது இனிமே தான் நம்ம பார்க்க முடியும். இன்றைய நாள் முடிந்ததுக்கு பிறகு அதிமுக எப்படி இதற்கு எதிர்வினை வருது, ஏனைய கட்சிகள்கிட்ட எப்படி எதிர்வினை வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த கூட்டம் நிச்சயமாக எல்லா கட்சிகள்கிட்டையுமே தாக்கத்தை உண்டாக்கும். தவிர வந்து திமுக இப்போ ஒரு பெரிய கூட்டணிங்கிறத அமைச்சிட்டாங்க. இப்ப அடுத்த நிலையில கூட்டணி அமைப்பது என்பதுதான் பெரிய போட்டி. அப்ப மற்ற அந்த திமுகவில் இடம்பெறாத, திமுக கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகளுக்கு இப்ப வந்து அதிமுக அதுதான் ஒரு வாய்ப்பா இருக்கு. அதற்கு மாறாக விஜயினுடைய தாவேகாவும் ஒரு வாய்ப்பாக அடுத்ததாக வந்து உருவெடுக்கவும், அவர்களுக்கு ஒரு பேர சக்தி உருவெடுக்கவும் இது வழிவகுக்கும் என்று நினைக்கிறேன். விஜயின் பேச்சு குறித்து அலசல்களை வழங்கியமைக்கு நன்றி திரு சமஸ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.